உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் சிவா. நான் சங்கரங்கோயிலிருந்து வரேன். என்னோட தரவரிசை வந்து 2251. நான் வந்து வெட்டனரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகே. டிஎன்பிஎஸ்சில உங்களுடைய பயணம் எப்போ தொடங்குச்சு சார்? அது 2016 தொடங்குச்சு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா என் பயணம் வந்து தொடங்கியிருக்கு. இப்போ தான் என்னுடைய வெற்றி வந்து கனவு நனவாயிருக்குது. எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? அது 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். 10 வருஷமா 10 வருஷமா தொடர்ந்து. ஆமாம். ஓகே. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா படிச்சீங்களா இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சீங்களா? இல்லை ஃபுல் டைம் இதுதான் சார். ஃபுல் டைம் இதான் படிச்சீங்க. ஓகே. கடந்த முறைகள்லாம் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க சார்? கடந்த முறைகள் பார்க்கும்போது வந்து நிறைய டெஸ்ட் போடாம மட்டும் என்னுடைய தவறாக நான் நினைக்கிறேன் சார். ஓகே. அதாவது என்றைக்குமே வந்து படிச்சுட்டு அப்படியே நம்ம டிஎன்பிசி போகிறோம், அது ஒரு பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், போயமால நல்லா ஷேர் பண்ணி பார்க்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு இருக்கணும். இப்போ 200 கொஸ்டின் இருக்குன்னா அதை வந்து கண்டிப்பாக 2 ரவுண்டாவது நம்ம அடிக்கணும். ஒரு ரவுண்ட்லேயே வச்சோம்னா கடைசியில் உள்ள கொஸ்டின்லாம் நிறைய தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் மேக்ஸ் வந்து கடைசியில் அமைஞ்சிரும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டினை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடும். அப்படிங்கும்போது நீங்கள் 200 கொஸ்டினுமே நீங்கள் பார்த்துருவீங்க. அப்போ மேக்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், எந்தெந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். செகண்ட் ரவுண்ட் வரும்போது என்ன செய்யலாம், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து 2 முறைக்கு மேலே 3 முறை மாறிச்சுன்னு நினைக்கிறேன் சிலபஸ்லையா? ஆமாம் சார். 19 ஒரு முறை மாறிச்சு, 22ல மாறிச்சு, 24ல மாறி. ஆமாம் சார். ஆமாம். தமிழ் நீங்கள் நிறைய படிச்சுட்டே வந்திருப்பீங்களா? அப்போல்லாம் ஸ்கூல் புக் டு அட்டை படிப்பாங்க எல்லாரும் தமிழுக்கு. இப்போ லாஸ்ட் சிலபஸ்ல வந்து சிலபஸ் ஸ்டிக் பண்ணி படிக்கணும். இதுக்கப்புறம் தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம்? நீங்க எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க தமிழுக்கு. ஸோ தமிழ் வந்து இப்போ லாஸ்ட் டைம் சிலபஸ் மாற்றலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஸ்கூல் புக் இல்லாமல் நமக்கு அவுட் சோர்ஸ் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. ஸ்கூல் புக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 60 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. மீதி ஒரு 40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. அந்த தமிழை பொறுத்தளவு மிக முக்கியமானது என்னென்னா வந்து புரிந்து படிக்கணும். இலக்கணம் வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம வெறுமனே வந்து மற்ற திருக்குறளை ஏற்றியோ திருவள்ளுவர் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ண முடியாது. இதில் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து இலக்கணத்தில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ வந்து இலக்கணம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 கொஸ்டின் கிட்ட ஸ்கோர் பண்ணுறது. ஸோ இலக்கணத்தை வந்து புரிஞ்சு தான் படிக்கணும். அவுட் சோர்ஸ்லாம் தான் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் படிக்கிறத விட ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க அவுட் சோர்ஸ் ரெடியாக வச்சிருக்கிறாங்க. சரியா? நமக்கு அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதையும் தாண்டி வந்து அமௌண்ட் இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் நல்லா சர்ச் பண்ணி பார்க்கணும். யூடியூப்பில் நிறைய அகாடமி இருக்குது. அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து அந்த மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழுக்கு நீங்கள் ஏதாவது அவுட் சோர்ஸ் புக் படிச்சிங்களா? தெவிரா ப்ரிப்பேர் பண்ணேன். ஆமாம். இப்போ போனவட்டம் ஃபஸ்ட் டைப்புங்கிறதுனால எல்லாருமே வந்து யாருமே வந்து அவுட் சோர்ஸ் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து தெவிரா புக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், அவ்வளோதான். தெவிரா புக். ஆமாம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்கண்ணா? மேக்ஸ் நான் பேசிக்கலி நான் வந்து பிஇ ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால எனக்கு வந்து மேக்ஸ் எப்போவுமே கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஷார்ட்கட் தான் மெயின். அதில் வந்து மேக்ஸில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோம்னா மற்ற கொஸ்டினுக்கு வந்து நம்ம அதில் வந்து அந்த டைம் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்பீடாக மேக்ஸ் போட கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க தினமுமே? தினமும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக ஒதுக்குவேன். டெய்லி வந்து மேக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக 1 ஹவர் ஒதுக்குவேன். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு அந்த ஸ்பீடு வரும். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்கன்னு கேட்குறோம். ஜிஎஸ்க்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் மார்க் இருந்துச்சு. பாலிட்டியில் எத்தனை கொஸ்டின் எத்தனை மார்க் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனால் லாஸ்ட் டைம் சிலபஸ்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து மார்க் இவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்டில் அதிக மார்க் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 13 to 14 கொஸ்டினாவது நம்ம போடுற மாதிரி அந்த அளவுக்கு தரவாக படிக்கணும். ஸோ வந்து இப்போ சயின்ஸில் வந்து 5 கொஸ்டின் தான். அப்படிங்கும்போது அதில் போய் நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காண்டி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதில் நேரம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குமோ அந்த யூனிட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க ஜிஎஸ்ல? ஜிஎஸ்ல வந்து நான் வந்து தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ். ஆமாம். நடப்பு நிகழ்வுகள்லாம் எப்படி படிச்சிங்கண்ணா? நடப்பு நிகழ்வு வந்து நம்ம வந்து இப்போ 2025 எக்ஸாம் நடக்குன்னா அதில் மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ 24, 23 வரைக்கும் போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தினமலர், தினமணி பேப்பர் படிக்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க? எப்பயாச்சும் இதில் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை இடையிலலாம் குரூப் 2 மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூவில் போச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாம் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம், இவ்வளோ தூரம் நான் பயணிச்சேங்க. அது காரணம் எங்கள் அப்பா அம்மா தான்.
அவங்க 2 பேரும் இல்லாமல் நான் இல்லை. ஏன்னா மற்றவங்க பேரண்ட்ஸ் மாதிரி எத்தனை வருஷம் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லலை. இவங்களுக்கு வந்து நீ கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், உன்னால் முடியும், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தான் கூட இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் போன வருஷம் தான் மேரேஜ் பண்ணேன். நான் வேலைக்கு போயிட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை. சரி கல்யாணம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு தான் இப்போ இந்த வருஷம் தான் எனக்கு வேலை கிடைச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் பயணத்துக்கு உறுதுணையாக இருந்தது முழுக்க முழுக்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். நிறைய தோல்விகள் பார்த்துருக்கீங்களா? என்ன பாடம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் நினைக்கிறீங்க இந்த வாழ்க்கையில உங்களுக்கு தோல்விகள்லாம்? அதாவது முயற்சி திருவினையாக்கும் வள்ளுவர் சொன்னது தான். நம்ம வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த வருஷம் கிடைக்கும், அதாவது இந்த வருஷம் கிடைக்கல அப்படின்னு விட்டது இல்லாமல் நம்ம நினைக்கலாம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃபெயிலியர் ஆகும்போது அதில் ஒரு பாடம் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம வெறுமனே வந்து இப்போ ஒரே மாதிரி படித்தோம்னா அது நல்லா இருக்காது. போன வட்டம் என்ன தப்பு பண்ணோம், எதில் மார்க் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அறிஞ்சு அதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு படிக்கணும். உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்க. நீங்கள் எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவீங்க? ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜினா நான் வந்து நைட்டில் படிக்கிறத காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சி எப்போவுமே படிச்சிருவேன். அப்போனா தான் வந்து மனசில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து வாரத்துக்கு கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். படித்ததை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். புரியாத பாடங்களை வந்து நைட்டு ஒரு வாட்டி வாசிச்சுட்டு காலையில் எழுந்துச்சி வாசித்தோம்னா நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. எனக்கு அப்படி தான். எந்த சப்ஜெக்ட்டும் புரியலை அப்படின்னா நைட்டில் 2 வாட்டி நான் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு 2 வாட்டி வாசிப்பேன். காலையில் எழுந்துச்சி படிக்கும்போது நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆயிடும். எவ்வளோ டெஸ்ட்டுலாம் போடுவாங்கல்ல, மார்க் டெஸ்ட்லாம் போடுவாங்கல்ல, அதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அனலைஸ் டெஸ்ட் போடுறதை எப்படி அனலைஸ் பண்ணணும்? நம்ம எது சரியாக போட்டிருக்கோம் தப்பாக போட்டிருக்கோம்னு அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, அதை பற்றி கேட்குறேன். அது நான் ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து என்ன செய்வேன்னா புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்துருவேன். பார்த்துட்டு ஏன்னா நம்ம எந்த தப்பு பண்ணுறோமோ அந்த கொஸ்டின் எங்கே இருக்குது, எந்த பேஜில் இருக்குது, என்ன தப்புங்கிறது நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து அதை ரிப்பீட்டாக நான் நோட்டில் எழுதிடுவேன். தப்பு பண்ணுற கொஸ்டினை ஃபுல்லாக நான் நோட்டில் 2 டைம்ஸ் எழுதிடுவேன். எழுதும்போது அது எனக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அது எந்த கொஸ்டின்லாம் தப்பு பண்ணுறனோ அப்போல்லாம் போய் அந்த கொஸ்டினை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் எடுத்து படிச்சுக்கிறேன். இப்போ எக்ஸாம் ஹாலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அங்கே இருக்கிற ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா கொஸ்டினை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 டைம்ஸாவது கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடணும். இப்போ தமிழில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின். அது என்ன செய்யணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கணும். கொஸ்டினில் சும்மா சின்ன டாட்டு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தெரியாத அளவுக்கு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது செகண்ட் ரவுண்டு வரும்போது என்ன செய்யலாம், கொஞ்சம் முக்கியமான கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்து டைம் எடுத்து பண்ணக்கூடியதாக அப்போ பண்ணிக்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து ஒரு 1 ஹவருங்கிறது போதுமானதுன்னு நினைக்கிறேன். மீதி 2 ஹவரில் வந்து மேக்ஸுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். வேறு வழி இல்லை, 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். அது மாதிரி கொஸ்டின் ஜிஎஸ்க்கு போகும்போது கொஞ்சம் தெரியாத கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண அந்த ட்ரிக்கு நம்ம தெரியணும். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 2 ஆப்ஷனையாவது நம்ம வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ண தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த தெரியாத கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டிப்பாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த முயற்சியில் நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்காம போயிருக்கோம். இன்றைக்கே நிறைய பேர் கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்காம போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறீங்க படிக்கிறது? முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் சார், வேறு வழியில் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணோம், ஏன் கிடைக்கல, நம்ம கூட படிக்கிறவன் ஒரு வேலையை போயிருப்பான், அவன் என்ன சரியாக பண்ணால் நம்ம என்ன சரியாக பண்ணல அப்படிங்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ரிட்டையர்டு எம்ப்ளாயி மாசு கட்டுப்பாடத்தில் ஒரு 28 வருஷமாக பண்ணியிருந்து 2 வருஷம் டெம்பரரி, 20 வருஷம் ரெகுலர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்டாக 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ என் பிள்ளைகளை வந்து 2 பெண்ணு 2 பையங்க. அவங்க எல்லாருமே மூத்த பொண்ணு வந்து எம்ஏ எம்பில் பேஜிட்டு படிக்க வச்சுருக்கேன் தமிழ். அடுத்து இவன் பிஇ. அடுத்த பையன் வந்து பிபிஏ சிவில் ஐடிஐ படிச்சிருந்தாப்புல. 2வது கடைசி பொண்ணு வந்து பிஎஸ்சி மேத்ஸு 4th கைரேட் டைப்ரைட்டிங். இப்போவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவங்கள வந்து நான் வந்து படிக்கும்போது எனக்கு சம்பளம் வந்து நான் வேலை பணி சேரும்போது கிட்டத்தட்ட 21 ரூபா சம்பளம் நான் பணி சேரும்போது 1997 டெய்லி வேஜஸ் பொலிசங்கோடு போட்டு திருநெல்வேலியில் சேரும்போது எனக்கு டெய்லி வேஜஸ் 21 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அது 99 எனக்கு ரெகுலர். அதில் 98 எனக்கு 99 ரெகுலருக்கு வரும்போது எனக்கு சம்பளம் வேணால் 41 ரூபா ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் இன்டர்வியூ வச்சு எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க. அதுலேருந்து என் பையன் பிள்ளை 4 பேர் படிக்க வச்சேன். எனக்கு வந்து செலவுக்கு பணம் காணலை, சம்பளம் கம்மி. அதனால் வந்து நான் வந்து ஒரு 2005 ஒரு டிராக்டர் வாங்கி உழவடிச்சு இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குமே சம்பளத்தோடு இதை வச்சு நான் படிக்க வச்சேன். அதை வச்சு தான் என் பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சு நல்லா கைட் பண்ணேன். எதுனாலும் நான் வந்து அவங்களுக்கு வந்து முன்னோதரமாக செய்வேன். எதுவுமே சொன்னாலும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். படிக்கிறீங்கன்னா கைட் பண்ண எதுனாலும் செய்யுங்க, நான் உங்களுக்கு என்ன முடிஞ்சாலும் நான் உழைச்சி தரோம்னு சொல்லி நான் எல்லாம் படிக்க வச்சு எல்லாருமே. அதுபடி இவங்க எல்லாருமே எனக்கு நல்லா இது பண்ணாங்க. யாருமே வந்து சொதப்படல.
இதுக்கு முன்னாடி அதே பையனை இளைய பையன் வந்து ஏற்கனவே போன 4 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாப்ல. அதுவும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் படித்தேன். அவனும் நான் படிக்க வச்சது தான். அது மாதிரி பிள்ளைகள் எல்லாத்துக்குமே என்னுடைய உழைப்புனால அவங்களுக்கு எந்த இது இல்லாமல் நல்ல முறையாக படிக்க வச்சு இவங்களும் நல்ல வழியாக படிப்பட எடுத்துட்டேன். என் வீட்டம்மா வந்து படிக்காது, அவங்களுக்கும் எல்லாமே எல்லாம் நல்ல உறுதுணையாக இருந்து என் குடும்பம் நல்ல வழியாக படிச்சுட்டேன். கடவுளுடைய விதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு 2 பேரும் நல்ல அரசு வேலை பண்ணி கொடுத்துருக்கு. இந்த அரசாங்கம் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து மிக மனுஷன் நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப? சந்தோஷமா இருக்கா பையன் வாங்கி? இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 10 வருஷமா விடமே நீ எப்படினாலும் நீ படிச்சே தீரணும், எங்கனாலும் கோச்சிங் போ, நான் எவ்வளோ ரூபான்னு செலவுக்கு ரெடின்னு சொன்னேன். குரூப்ட்டு போனாட்டு பசங்க போல சென்னையிலே படிட்டு தானே மாட்டேன்ட்டாப்ல. இல்லைன்னா அப்பவும் கூட கிளிக் ஆயிருக்கலாம் ஒரு வேளை. அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமுறைன்னா அனைத்தையும் செய்யணும் முடிஞ்ச அளவு. நம்ம மறுத்துட்டோம்னா அவங்களுக்கு மனம் தளர்ந்துடும். அதனால் நம்ம என்றைக்குமே மனம் தளரக்கூடாது. சரி, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நல்லா என்கரேஜ் பண்ணணும். அப்படின்னா பிள்ளைங்க வந்து எப்பவுமே மனம் தளராமல் எல்லா படிக்க மாட்டி மாதிரி எக்ஸாமில் வந்து கார்டினேட் பண்ணி நல்ல முறையில் வச்சு அது மாதிரி என் பிள்ளை வந்து நல்லா ஒரு 10 வருஷம் கழிச்சு பணி இடைவெளி பெற்றுட்டாங்க. எல்லாம் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி. தேங்க்யூ.